ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் டேவிட் வார்னர் இவரை கிரிக்கெட் விளையாடி எத்தனை பேருக்கு தெரியுதோ தெரியல நமக்கு தெரியாது. ஆனால் புஷ்பா படத்தினுடைய பாடல்களுக்கு ரீல் போட்டு இந்திய ரசிகர்களுக்கு மத்தியில் இவர் ரொம்ப பிரபலமான ஒருத்தராக மாறிட்டார் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் கண்டிப்பாக சீக்கிரமாகவே ஏதாவது ஒரு இந்திய திரைப்படத்தில் டேவிட் வார்னர் அவர்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்திலையோ அல்லது முதன்மை கதாபாத்திரத்திலையோ நடிப்பார், நடிகராக இங்கே என்ட்ரி கொடுப்பார் அப்படின்றதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தது தான். அந்த வகையில் நிதின் மற்றும் ஸ்ரீலீலாவுடைய நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய தெலுங்கு திரைப்படமான ராபின்ஹுட் திரைப்படத்தில் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் டேவிட் வார்னர் ஒரு சிறப்பு கதாபாத்திரத்தில், அதாவது கேமியோவில் நடிச்சிருக்காரு. படத்தினுடைய ட்ரெய்லரோட எண்டில் டேவிட் வார்னருக்குன்னு தனியாக ஒரு ஷாட்டே வச்சிருப்பாங்க. இந்த படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் இப்போ சமீபத்தில் ஹைதராபாத்தில் நடந்திருக்கு. பொதுவாகவே இந்திய பாடல்களுக்கு நடனமாடி அதை வீடியோவாக போட்டு ரீல்ஸில் ட்ரெண்டான டேவிட் வார்னர் அவர்கள் இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் நடிகை ஸ்ரீலீலா கூட தனியாக டான்ஸ் ஆடிக்கிட்டே நடந்து வந்ததாக இருக்கட்டும், மேடையில் மொத்த படக்குழுவினர் கூடயும் சேர்ந்து டான்ஸ் ஆடினதாக இருக்கட்டும், ஒவ்வொரு வீடியோவுமே இப்போ சோஷியல் மீடியாவில் ஹாட் ட்ரெண்டிங்காக வைரலாக பயங்கரமாக ஷேர் செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதிலும் முக்கியமாக டேவிட் வார்னர் ஸ்டேஜில் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கடந்த 15 ஆண்டுகளாக அன்பு மற்றும் ஆதரவு அளித்த உங்கள் அனைவருக்கும் என் இதயத்தின் அடிப்பகுதியில் இருந்து நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். திரைப்படத்துறையில் நுழைவது மிகவும் பதட்டமாக இருந்தது. இந்த படத்தில் நடித்ததில் நான் தாழ்மையுடன் இருக்கிறேன். உங்கள் குடும்பத்தில் என்னை வரவேற்றதற்காக நான் பணிவுடன் மரியாதையுடன் உங்கள் அனைவரையும் பாக்கியமாக உணர்கிறேன். நான் பார்த்த வரையில் இந்த திரைப்படம் மிகவும் அற்புதமாக உள்ளது. இந்த திரைப்படம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி படமாக அமையும் என நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேஜில் ரொம்பவே கைண்டாக செட்டிலாக பேசிட்டு போயிருக்காரு டேவிட் வார்னர்.